சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஜாதகத்தில் சதுரங்க வேட்டை தொடர்பு இவர்களுக்கு உண்டாகும். இந்த தலைப்பில் தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன். இப்போ நிறைய பேர் சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் ஏமாத்துருவாங்க. இந்த ஏமாத்துறவங்களும் எப்படி நடக்குது, இது இயல்பாக நடக்குதானா, அது கிரக ரீதியாக ஜாதக ரீதியாக தான் நடக்குது. சரி, இந்த மாதிரி எந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் எந்த மாதிரி ஜாதகருக்கு இது நடக்கும், இப்படி இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு 100% இந்த மாதிரி நடக்கும். நான் இந்த பதிவில் எந்த மாதிரி ஜாதக அமைப்பு சொல்லியிருக்கணும், அது நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஜாதகத்தில் இந்த பணத்தில் ஏமாந்தவங்களுக்கு அந்த நான் சொல்கிற அமைப்பு இருக்கும். அதே போல் இப்போ நாங்கள்லாம் ஏமாந்தாச்சு, இனிமேல் இது தெரிஞ்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க அப்படி நினைக்க வேணாம். இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதுவரையும் ஏமாந்தவங்க தான் இனி ஏமாற மாட்டாங்கன்னு இல்லை. அடுத்தடுத்து இந்த மாதிரி ஜாதகத்தில் அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் இது காலங்காலமாக நடக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சதுரங்க வேட்டை படத்தில் ஒரு சில இதை காட்டினாங்க. ஏன்னா அப்போ உள்ள டெக்னாலஜிக்கு மேனுவலாக நடக்கிற மாதிரி காட்டினாங்க. இப்போ டிஜிட்டல் நிறைய எல்லாருடைய கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு. இப்போ செல்ஃபோனை வச்சு நிறைய ஏமாத்துறாங்க. இதுவும் ஒரு சதுரங்க வேட்டை கிரகங்கள் மாதிரி தான். செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்த்துட்டு யாருக்கோ ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ பணம் அனுப்புறது, அதை ஃபோன் பண்ணி கூட கேட்காம அனுப்புறது. அப்புறம் லிங்க்கு வரும், லிங்கை தொட்டால் அதில் பணத்தை ஏமாந்துடுறது. இப்படி அதே போல் அந்த ஃபோனில் ஏமாத்துறது, ஏதாவது போய் சொல்லி மிரட்டி பணங்கிறது, இதெல்லாம் இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்தாலே எச்சரிக்கையாக நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. நிறையா அரசாங்கமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் புகார் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜாதக ரீதியாக யார் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், யார் ஏமாறுவாங்க அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி யார் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறோமோ அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பதிவாகவும் இருக்கும். இப்போ நான் அதிகமாக இந்த மாதிரி ஏமாற்றம் அடைகிறதுக்கு எந்த ராசிக்காரங்க எந்த லக்னக்காரங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அதுக்கான விளக்கமும் சொல்கிறேன். நீங்கள் சதுரங்க வேட்டையில் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதில் இந்த எம்எல்எம் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த கோயில் கலசம்னு சொல்லி ஆர்பி மேட்ருன்னு சொல்லி ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி அப்புறம் இந்த பணத்துக்கு நிறைய பேராசை காட்டுறதுக்கு நிறைய அந்த ஏதோ கோழி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. ஆனால் அதோட மெத்தடு அந்த இது தான் மாறும் ஒழிய, ஆனால் ஏமாத்துறவங்க பெருசாக ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது எப்படி ஏமாறுறாங்க, எந்த ராசி எந்த லக்னமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஜாதகத்தில் கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க தான் அவங்க வாழ்நாளில் இந்த மாதிரி ஏமாற்றத்தை அடைகிறவங்க அதிகம் பேர் இருப்பாங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு ஏற்கனவே ஏமாந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிக்கலாம். நான் ஏமாந்தது அதில் தானே, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஏமாந்துருப்பாங்க. அதை டைப் தான் மாறி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த கலசம் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஆர்பி மேட்ருன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, அது பாருங்களேன், அது கோயில் கலசம்பாங்க, அந்த கோபுர உச்சிம்பாங்க. அந்த கும்ப லக்னம் கும்ப ராசியோட சின்னத்தையே பாருங்களேன், கோபுரம் தான். அது கோபுரத்தை தான் சொல்லும், பெரிய கோபுரம்.
அதில் இருக்க கலசம் இப்படி அதை வச்சு ஏமாற்றுவாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னாவே அந்த ராசியோடு சம்மந்தப்பட்டிருக்கும். அதே போல் அது நல்லா யோசித்து பார்த்தா புரியும். இப்போ அதில் அது மட்டும் இல்லை, அப்படி ஏமாறுறது மட்டும் இல்லை. அதே கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறக்கிறவங்க, இப்போ கும்பராசி கும்ப லக்னத்துக்கு சொல்கிறேன்னா அவங்க மட்டும் இல்லை, இன்னும் அடுத்த ராசி லக்னத்தையும் சொல்கிறேன். இப்போ கும்பராசி கும்ப லக்னத்துக்கு அந்த தொடர்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ கும்பம்னாவே வந்து இன்னொன்று ஒரு பாத்திரம்னு சொல்லலாம். ஒரு கும்பத்தில் பாத்திரம் இருக்கும். அந்த மாதிரி பாத்திரத்துக்கு பேர் வந்து அட்சயன்னு சொல்லுவாங்க. அட்சயன்னா அடுத்தடுத்து வளர்றது, எடுக்கெடுக்க வளர்றது. அதுபோல் அந்த எம்எல்எம் ஸ்கீம்ங்கிறது பாருங்களேன், 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். இதுதான் எம்எல்எம்ங்கிறது. இது எங்கள் கும்பராசிலேயே வருது பாருங்கள். அந்த அட்சயம் பாத்திரம், அட்சய பாத்திரம். இன்றைக்கி அட்சய திருதி, அதனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த அட்சய பாத்திரங்கிறது கும்பராசிலேயே வருது. அதனால் இந்த எம்எல்எம்ல ஏமாறுறவங்களும் கும்பராசி கும்பலக்கணம்னு இருப்பாங்க. இதே போல் பணத்தை மல்டிபிள் பண்ணி தரேன்னு சொல்லி நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா உங்களுக்கு 10 கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்கள நிறைய இருக்காங்க. அதுலேயும் ஏமாறுறவங்க பார்த்திங்கன்னா கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. நான் பதிவு போட்டவுடனே இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்களுக்கு இது தெளிவாக தெரியும். இந்த மாதிரி விஷயத்தில் பணத்தை இழந்து இருப்பாங்க. அது ஒன்று கும்பலை. இதுக்கு அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு வகையில் ஏகப்பட்ட கடனை வாங்கி அதில் போட்டு நிறைய ஏமாந்துக்கிட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்க தான். அந்த கடனுங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு திரும்ப கடனோட பிரச்சனையில் கடன் வரவு, அந்த கடன்லேயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கும்பலக்கணம். ஏன்னா அங்கே பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம் இருக்கும். அந்த பூரட்டாதி யாருன்னா குபேரனோட நட்சத்திரம். அவர் கணக்கு வழக்கு பார்க்குறவர் தான். ஆனால் குபேரனா எல்லாரும் வந்துட முடியாது. அந்த ராசிக்கு உள்ள எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. அவங்க இந்த கடனோட சம்மந்தப்பட்டுருவாங்க. கடன் நிறைய கடனை வாங்குவாங்க. கடன் சிக்கலில் உண்டு. இந்த கும்ப ராசி கும்பலக்கணம் வந்துட்டாலே கடன் ஏதோ ஒரு வகையில் ஒரு வீட்டு கடனாவது வாங்கிடுவாங்க. இல்லை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்ட்டு அதில் போட்டு அதில் சிக்கலாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அதுபோல் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பெரிய பில்டிங்லாம் கட்டி விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் பணத்தை மொத்தமாக போட்டு அந்த இடம் வீடெல்லாம் விற்க முடியாமல் கடன் ஆகி இருக்கிறவங்களும் இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் தான் இருப்பாங்க. சிக்கலாக வந்து நிற்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை. இது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, என்ன எவனோ ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான், நான் கடனாக தான் கொடுத்தேன், அவன் சொல்கிற அந்த மெத்தடுக்கு நான் போகல, நான் கடனாக கொடுத்து வட்டிக்கு தான் கொடுத்தேன், அந்த வட்டி பணம் தான் வரும்ன்ட்டு கொடுத்தேன், அதனால ஆனால் அவன் எதுவுமே தராமல் ஏமாத்தினான் அப்படிம்பாங்க. இதுவும் கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்களுக்கு தான் ஏமாந்து போகிறது. அந்த விஷயமும் கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்களுக்கு தான் வரும். கும்ப லக்னத்தில் பிறந்தாலும் சரி, கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும். இது போல் ஏமாற்றங்களில், பண விஷயங்களில் ஏமாற்றங்களில் பலவிதம் இருக்குது. இப்போ நான் சொன்னனே இந்த கோயில் கலசம், அது மாதிரி எம்எல்எம்மு, அதே போல் புதுசாக ஸ்கீம் போடுவாங்க. அது மாதிரி அந்த ஸ்கீமுக்கு இணையாக எதுவுமே வராது. எப்படியும் நம்மளுக்கு லாபம் வந்துடும் அப்படின்னு போய் செய்வாங்க. கண்டிப்பாக லாபம் வரும். ஒரு தடவை வரும், 2 தடவை வரும், 3வது தடவை இவங்க மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மாட்டிக்குவாங்க. இதே போல் ஃபோன் கால் வர்றது, ஒரு லிங்க்கு வரும். அந்த லிங்க்கை நீங்கள் தொட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஏதோ ஒரு சக்ஸஸான விஷயம் வரும், இந்த மாதிரி நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அது தொட்டவுடனே தான் தெரியும் அதுலேருந்து இவங்க பணம் தான் போயிருக்கோம். இது மாதிரி ஃபோனில் வந்து உங்களுக்கு லாட்ரி அடிச்சிருக்கு, லாட்ரியில் இவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணத்தை அனுப்பணுன்னா நீங்கள் முதல்ல இவ்வளோ பணத்தை கட்டுங்க அப்படிம்பாங்க. இதுவும் வந்து இதே கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்க தான் இந்த இதுலேயும் ஏமாறக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது ஏமாற்றம் அப்படிங்கிறது.
இப்போ கும்ப லக்னம் கும்பராசி மட்டும்தான் இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கும்ப லக்னம் கும்பராசிக்காரங்க தான். அதனால தான் தொடர்ந்து நான் இந்த ராசி லக்கணத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு வரேன். இதில் 50% இருக்காங்க. அவங்க யாருன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க. இவங்களும் நான் இப்போ சொன்ன அத்தனை விஷயங்களுக்கும் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க. இதில் ஒரு 50% தான் ஏமாறுவாங்க, 50% அலர்ட்டாக இருப்பாங்க. இவங்க ஏன் அப்படின்னா, இவங்க ராசி வந்து அந்த கும்பராசிக்கு 7வது ராசி. 7வது ராசிங்கிற எதிர் ராசி. இங்கேருந்து அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதே போல் அந்த ஏமாத்துறவங்களை இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏதோ ஒரு வகையில் அவங்கள பார்த்துருப்பாங்க. அவங்க வலையில் விழுந்துருவாங்க. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கும் இதே தான், சேம் இதே மாதிரி தான் ஏமாறுவாங்க. இதே போல் ஏமாற்றம் நடக்கும். நிறைய பேர் டாக்குமெண்ட்டெல்லாம் காமிப்பாங்க. டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்கும். அதில் எந்த ஏமாற்றங்கிறதே இல்லாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த டாக்குமெண்ட்டே இல்லாத ஒரு விஷயமாக அது இருக்கும். அது அப்புறம்தான் அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இதுபோல் நிறைய ஏமாறுற விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். நான் இப்போ சொல்கிறது வந்து சிம்ம ராசி சிம்ம லக்னம், அதே மாதிரி கும்ப ராசி கும்ப லக்னம். இந்த லக்ன ராசிக்காரங்க தான் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இதுக்கடுத்து ஒன்றும் கிடையாது. அப்படின்னா சுக்கிரன் ராகு இணைவு எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்களும் வாழ்க்கையில் இதே போல் மிகப்பெரிய அளவுக்கு இந்த பண ஏமாற்றத்தில் நிச்சயம் சிக்கிடுவாங்க. சுக்கிரன் ராகு இணைவு. இப்போ கும்ப லக்னம் கும்ப ராசிக்கும் சொல்லியிருக்கேன், சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கும் சொல்லியிருக்கேன். இதே போல் சுக்கிரன் ராகு இணைவு. சுக்கிரன்கிறது ஆசை, ராகுங்கிறது பேராசை. இது ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அந்த கிரகம் வந்து வேலை செய்யும்போது நிச்சயமாக எப்படியாவது ஏமாந்துருவாங்க. ஆனால் இந்த கிரக அமைப்பு உள்ளவங்க இந்த பதிவை பார்த்துட்டா கொஞ்சம் விழிப்புணர்வாக எச்சரிக்கையாக இருக்கலாம். அதுக்காக தான் இந்த ராசி லக்னம் அதே போல் அந்த கிரக இணைவு இதை நான் இதில் சொல்லியிருக்கேன். இவங்க நான் இப்போ சொன்னதில் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறதுல இதுவரை ஏமாந்தவங்களில் 99% பேர் இருப்பாங்க. நான் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 99% ஒன்று கும்ப லக்னம் கும்ப ராசியாக இருப்பாங்க, இல்லைன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசியாக இருப்பாங்க. ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இணைவு அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்க தான் ஏமாந்துருப்பாங்க. இப்போ இந்த பதிவில் நான் இப்போ சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நான் இதே மாதிரி வீடியோக்கள்லாம் கொடுத்து விட்டுருப்பேன். நன்றி, வணக்கம். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.